ஹாய் எல்லோருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆன்லைனில் ஷாப் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்துட்டு நான் ஷாப் பண்ணுறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஒரு கிச்சன் ரிலேட்டடான திங்ஸாக மட்டும்தான் இருந்திருக்கு. அதை தாண்டி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னா, அது ஒரு 10% தான் இருக்கும். மற்றபடி ஒரு 90% வந்துட்டு நான் கிச்சனுக்காக தான் இப்போ வரைக்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஒரு சில ஆர்கனைசர்ஸ் வந்துட்டு ஸ்டில் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், இல்லை எப்போயாவது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஜெராமிக்ஸ் ஜார்ஸ். இது மூணுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினது தான். மோஸ்ட்டாக அப்போ தேவையா இல்லையான்னு ஒரு செகண்ட் யோசித்தேன், ஒரு 3 to 5 minutes கிட்ட யோசித்தேன். பட் ப்ரைஸ் வைஸ் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, கண்டிப்பாக இதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் யோசித்து வாங்கிட்டேன். இதில் 2 ஜார் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்டில் ஒரு ஜார் வந்துட்டு இன்னுமே வெறுமனே தான் வச்சுருக்கேன். அந்த 2 ஜாருமே வந்துட்டு என்ன போட்டு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக போயிட்டு அதுக்கு ஒரு க்ராசரி வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் சால்ட் இது 2 வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்குமே கண்டெய்னர் இருக்குது. பட் வந்துட்டு ஒரு ஹேண்ட்லேயே வந்துட்டு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஆல்ரெடி இருக்க ஜெராமிக்ஸ் ஜார்ஸோடு சேர்த்து இதையுமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் சாப்பர், அதுக்கப்புறம் அந்த கார்னர் ஸ்டாண்டில் மேலே இருக்க திங்ஸ் மோஸ்ட்டாக நான் வந்துட்டு ரேராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ரேராக கூட இன்ன வரைக்குமே நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கட்லரி ஹோல்டர் பிளாஸ்டிக்கில் ஒன்று இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நைஃப், லைட்டர் இதெல்லாமே வச்சுருக்கேன், சிசர் அது மாதிரி. ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் எக்ஸ்ட்ரா உள்ளது. ஸோ இங்கே வந்துட்டு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கட்லரியில் வந்து வச்சுக்கலாம். அது ஆக்சுவலாக ஒரு பென் ஸ்டாண்டே என்கிட்ட வந்துட்டு பிளாஸ்டிக்கில் 4 இருக்குது. ஸோ அது எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கட்லரிஸ்லாம் வந்துட்டு அதில் போட்டு வச்சுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த நைஃப்மே நான் செட் ஆஃப் 3ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மீதி 2மே யூஸ் பண்ணலை. அதில் பெரிய நைஃப் மட்டும் ஏதாவது நான்வெஜ்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து ஹார்டான பொருள் வந்துட்டு கட் பண்ணணும், கிழங்குலாம் ஏதாவது வந்து சமைக்கும்போது கட் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் சீரியஸ்லி ஐ எம் சேயிங், மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட நான் வந்துட்டு எப்போயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் என்னென்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பெப்பர் க்ரஷ்ஷு. ஸோ நான் வந்துட்டு பெப்பர் தூள் தனியாக யூஸ் பண்ணுறேன். பெப்பர் வேணும்னா கூட அதை ஸ்டோர் பண்ணியிருக்க பாக்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரஷ் மூலமாக யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஐட்டமே இப்போ வரைக்கும் நான் குக் பண்ணது கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு ஆன்லைன் ஷாப் வந்துட்டு இன்ட்ரோ ஆன டைமில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ணுவேன் இல்லையா, அந்த பீரியடில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு எப்படா வாங்குவோன்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணி வாங்கின ஒரு பொருள் தான். பட் வாங்கினதுலேருந்து ஸ்டில் ஒரு டைம் கூட நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த க்யூட்டாக இருக்க இந்த குட்டி கிளாஸ் ஜார்ஸ். ஸோ இது க்யூட்டாக இருக்குது அப்படின்றதுக்காகவே வாங்கினது. செட் ஆஃப் 12ன்னு வாங்கியிருந்தேன். இந்த வீட்டுக்கு வரும்போது நான் க்ராசரி கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி தான் எடுத்து பேக் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இந்த கண்டெய்னர்ஸ் என்ன போட்டு வைக்கிறதுனே தெரியல. ஓகே, நான்வெஜ் ஐட்டம்ஸ் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக 12 இருந்தது. அதுலேயுமே எனக்கு வந்து 3-4 தான் தேவைப்பட்டுச்சு. பட் ஓகே, 12 இருக்கே அப்படின்றதுக்காக ஒரு 6 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுலேயுமே ஸ்டில் 3 வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக ரொம்ப அக்கேஷ்னலாக ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, வீடு வந்து க்ளீன் பண்ணுறோம், டீப் க்ளீனிங் பண்ணுறோம், அந்த மாதிரி பட்சத்தில் ஒவ்வொரு டைமும் எடுத்து இந்த மாதிரி தொடச்சி மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஒரு 3 இதில் வந்துட்டு அந்த நான்வெஜ் ஐட்டம்க்கான ஸ்பைசஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கிளாஸ் வந்துட்டு என்ன போட்டு வைக்கிறதுனே தெரியல. இந்த ஸ்டார் அனீஸ்லாம் வந்துட்டு அந்த குட்டி கிளாஸ் ஜாரில் வந்து போகலை. ஸோ உடச்சி போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்துட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே ஃபஸ்ட்டு வந்து
யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருள் போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நான் அந்த பேசிஸில் யோசித்து ஷாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட இவ்வளோ எம்டி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு கிரேஸில் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் வாங்கினதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனாலே நான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமலிஸ்ட்டா இல்லை மினிமலிஸ்ட்டா அப்படின்னு தெரில. கண்டிப்பாக மினிமலிஸ்ட் கிடையாது. பிகாஸ் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் கூட அது தேவையா இல்லையான்னு வந்துட்டு யோசிப்போம். பட் நான் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்டாக கிச்சனுக்கு மட்டும்தான் இவ்வளோ வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணி வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறேன். பிகாஸ் வேறு எதுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிப்பேன். வெயிட் பண்ணியெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஸ்டில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே வந்துட்டு பை பண்ணல. பிகாஸ் வெயிட் பண்ணி வாங்கலாம் ஒன்று அப்படின்னு யோசிச்சு தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் கிச்சனுக்கு ஆல்ரெடி நான் இது எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். ஸோ புதுசாக வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. வாங்கி வச்சதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்துட்டு இப்போதைக்கு பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் இந்த கிச்சனில் நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது அன்வான்டாக இருக்குது. ஸோ என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சில ஆர்கனைசர்ஸ், ஒரு சில கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இதை தாண்டி ஒரு சர்வே மாதிரி நம்ம எடுக்கணும், கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில க்ராசரி கண்டெய்னர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி வெசல்ஸ்லேயுமே நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன் தெரில, அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது. பிகாஸ் ஒன்றுமே நான் வந்து எனக்கு பிடிச்சி தான் வாங்கியிருந்தேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலது வந்து எப்போயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே வந்துட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ டைம் யோசிச்சாலும் எப்போயாவது வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பொருள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ மினிமலிஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அந்த பழக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. பிகாஸ் அது நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன், இருக்கட்டும். அதுக்காக போய் நான் எக்ஸ்ட்ரா க்ராசரி வாங்க கூட ரெடியாக இருக்கேனே தவிர அந்த ப்ராடக்டை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மனசு வரல. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேட் மைண்ட் செட்டா, இல்லை ஓகே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கின ஒரு பொருள் வேஸ்ட் பண்ணுறதா அப்படின்றதுக்காக ஒரு பிடிவாதமாக இருக்கேனா அப்படின்றது தெரியல. எனக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த பொருள் வந்துட்டு வாங்கிட்டோம் இல்லையா, அது வந்துட்டு ஸ்டில் நல்லா அடித்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு வேறு வாங்கிக்கலாம். இல்லை வேணாம், அந்த பொருளே வேணான்னா கூட அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக இருக்கும் இல்லையா மைண்டுக்கு ஓரளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை தூக்கி போடணும், அதுக்கப்புறம் அதை வந்து டீக்ளட்டர் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ, புதுசாக இருக்கோ பழசாக இருக்கோ, தேவையில்லைன்ற பட்சத்தில் அது டீக்ளட்டருக்கு தான் போகணும். பட் ஏனோ தெரில, இப்போ வரைக்கும் அந்த டீக்ளட்டர்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ஸ்டார்ட் கூட பண்ணலை. ஸோ ஒரு மேக்ஸிமலிஸ்ட் அளவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுவேன், நினச்ச உடனே வாங்கிடுவேன், இது தேவையா உடனே வாங்கிடுவேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயுமே இல்லை. ஓகே, ஒரு மினிமலிஸ்ட்டாக என்னென்ன தேவையில்லை, அட்லீஸ்ட் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் கூட அது தேவையில்லைங்கிறப்ப அதை தூக்கி போட்டுற அளவுக்கு இன்னும் ஒரு அந்த மினிமல் மைண்ட் வரலையா அப்படின்றது தெரில. ஸோ அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது, எது நமக்கு தேவை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இப்போ வரைக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் பெருசாக எதுவுமே தோணல. ஓகே, ஃப்யூச்சரில் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்னு சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன், சுற்றி இருந்தவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன். பட் போக போக டேஸ் ஆக வந்துட்டு ஒரு கில்ட் எனக்குள்ளே வருது. கில்ட் வருதே தவிர அந்த டீக்ளட்டர் மைண்ட் செட் வரல. யாருக்காவது வந்து கொடுத்துடலாம் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு டீக்ளட்டர், எனக்கே வந்து ஒரு டீக்ளட்டராக இருக்குது, கிளட்டர்டாக வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதை போய்ட்டு நான் இன்னொருத்தங்களுக்கு மோஸ்ட்டாக நான் கொடுக்கணும் அப்படின்னா அம்மா வீட்டில் வைக்கலாம், இல்லை அக்கா வீட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ அங்கேயுமே அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிளட்டராக தான் இருக்கும். ஸோ அதனாலே நான் வந்துட்டு கொடுக்கல. நானே வந்துட்டு எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், இல்லை அட்லீஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கூட தான் யோசிச்சுட்ருக்கேனே தவிர டீக்ளட்டர் ஸ்டார்ட் பண்ணல. அதில் வந்துட்டு இந்த மேலே லாஃப்டில் இருக்க ஒரு 4 ப்ராடக்ட் மெயினாக சொல்லணும். ஸோ இந்த குட்டியான ஒரு பிளான்டர்ஸ் வந்துட்டு நான் அம்மா வீட்டில் இருக்கும்போதே வாங்கி 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. பட் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த கில்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே அட்லீஸ்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத யூஸ் பண்ணுவோமேன்னு எடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட் இந்த உடன் ஸ்டாண்டு நான் ஒரு டைமோ என்னமோ தான் இந்த வந்துட்டு வியூ பண்ணேன் ஒரு ஆன்லைன் பேஜில். ஸோ பார்த்த உடனே இது வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கினேன். ஸோ இது எப்போ வாங்குவோம், எப்போ வந்துட்டு நம்ம கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கினது தான். பட் வாங்கி 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசும் வரல. ஸோ இது என்ன மைண்ட் செட்டுன்னு தெரியல. பிடிச்சு வாங்கிடுவேன், வாங்கிட்டு புதுசாக வச்சு வச்சு எடுத்து பார்த்துட்ருக்குற ஒரு மைண்ட் செட்டுமே இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கின உடனே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுமே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண கொஞ்சம் தயக்கம் இருக்குது. பிகாஸ் ஒயிட்டில் இருக்குது, நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அங்கங்கே இப்போ வரைக்கும் நான் எடுத்து பார்த்ததுலேயே நிறைய வந்துட்டு டஸ்ட் படிஞ்சிருச்சு, அங்கங்கே லைட்டாக அழுக்காக இருக்குது. பட் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்துட்டு இதை செட் பண்ணி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ரேக்கு, கிச்சன் ரேக், இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ரேக்னே சொல்லலாம். எனக்கு தேவைப்படுது இப்போ வரைக்கும். இது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். கிச்சன்லேயா இருக்கட்டும் இல்லை பாத்ரூம்லேயா இருக்கட்டும் எனக்கு தேவைப்படுது. பாத்ரூமில் இப்போவுமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீழே தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்டாக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் யூஸ் பண்ணலாமா இல்லை பாத்ரூமில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல்லே இருந்ததால் அது யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற பொருளையுமே வந்துட்டு டம்ப் பண்ணி தான் வச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஜூஸ் ஜார் தான் சொல்லணும். ஸோ இது கிளாஸ் கிடையாது, ஃபுட் கிரேட் மெட்டீரியல் சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு வாங்கிட்டு. ஸோ ஒரு டைமும் நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக வீட்டில் நார்மல் டேஸில் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கெஸ்ட் யாராவது வராங்க அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சு கண்டிப்பாக கெஸ்ட் வர டைமில் டீ காஃபி அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஜூஸே கொடுத்தா கூட நமக்கு அது வந்துட்டு வீட்டில் இருக்க ஒரு பவுலில் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க டம்ளர்லேயே யூஸ்வலாக கொடுத்துட்றதுனால இது எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னி வரைக்கும் எனக்கு கிடைக்கல. பட் இன்னுமே நான் வந்துட்டு நம்பிட்டுருக்கேன். எப்போயாவது வந்துட்டு கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்துட்டு இதில் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி ஒரு டே வராது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அட்லீஸ்ட் நான் வாட்டருக்காக வந்து இந்த ஜக்கு யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் வந்துட்டு அது தூக்கி போடுற கண்டிஷனுக்கே வந்திருக்கும். பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஓகே, இனிமேலாவது இதை வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்டாண்டில் இருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ், இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டும் இருக்கேன். அதில் இந்த கிளாஸஸ் 2 வாங்கியிருந்தேன். எது வாங்கினாலும் நம்ம பேராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். பட் 1 மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இன்னொரு கிளாஸில் இருக்க ஸ்டிக்கர் கூட ரிமூவ் பண்ணலை. ஸோ எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில், இது தேடி வாங்கினேன். ஆன்லைனில் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஷாப்பில் பார்த்ததும் ஓகே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி பிளாஸ்டிக்கில் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயாவது போனால் வந்தால் கூட நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேபிக்குமே குட்டியாக க்யூட்டாக நிறைய வந்துட்டு இமோஜிஸ் போட்ட வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கதால இது புதுசாக இருக்கே, ஏன் யூஸ் பண்ணணும், வச்சுருக்கலாம், எப்போயாவது தேவைப்படும், எப்போயாவது வெக்கேஷன் போனால் எடுத்துக்கலாம், எங்கேயாவது ட்ரிப் போனால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சு இன்னும் வச்சிட்ருக்கேன். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கூட அந்த கில்ட் போயிடும். பட் ஆல்ரெடி இருக்கே, யூஸ் பண்ணிகிட்ருக்குமே, அதை என்ன பண்ணுறது, இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்றதுக்காகவே இப்போ வரைக்கும் வச்சுட்ருக்கேன். அட்லீஸ்ட் நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் தூக்கி போடுற கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்று இருக்கும்போதே இன்னும் நான் தேடி வாங்கிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இந்த கப் ஹோல்டர். இந்த கப் ஹோல்டர் வந்துட்டு நான் யோசிச்சு தான் வாங்கினேன். ஓகே நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு. பட் கப் வந்து என்கிட்ட 1 மட்டும்தான் இருக்குது செராமிக்கில். இன்னும் 2 டீ கப் வந்துட்டு ஹேண்டிலோடு வர மாதிரி இருக்குது. பட் அது ஊரில் இருக்குது. இங்கே இருக்க இன்னொரு இந்த கிளாஸ் கப் வந்துட்டு சும்மா கையில் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஹேண்டில் கிடையாது, அதனால் அது வந்து ஃபோல்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஒரு கப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அது சும்மா வெறுமனே மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் இந்த ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளது ஏன் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்டாண்ட்லேயே வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை
டம்ளர்ஸ், அந்த கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே வந்துட்டு இதிலே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் ரொம்ப கிளட்டடாக அப்படி அப்படியே திங்ஸ் போட்டிருக்கனால ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. பட் இதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் ஒரு ரேக் அளவுக்கு அப்படியே ஃப்ரீ ஆகிடும் ஸ்பேஸு. ஸோ அதுலேயே வந்துட்டு கூட திங்ஸை வந்து வச்சுக்க முடியும். பட் நான் வந்துட்டு ஆர்கனைசர் இருக்கே அப்படின்றதுக்காக அங்கங்கே வந்து செட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்க திங்ஸை வச்சே நான் வந்துட்டு ஒரு மினிமலாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து நான் மினிமலிஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் யோசிக்கல. இருக்கிற திங்ஸை வச்சே கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாக வந்து கிச்சன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.